ஸோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை ஃபோனில் எப்படி ரீக்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போல் ட்ரெண்டிங் வீடியோ அண்ட் டுட்டோரியல்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பிள் ஃபோட்டோஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. முதல்ல லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோவை கலரிங் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் டச் பண்ணி இதில் லைட்டுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்போசர் வந்து -0.03 வச்சிருக்கேன். கான்ட்ராஸ்ட்ல வந்து +40 வச்சுக்கோங்க. இப்போ ஹைலைட்ஸ்ல -72 வச்சுக்கோங்க. ஷேடோஸ்ல +20 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒயிட்ல வந்து -5 வச்சுக்கோங்க. பிளாக்ல வந்து -14 வச்சுக்கோங்க. இப்போ கலர் டச் பண்ணி இன்ட்ல +1 வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்ல +5 வச்சுக்கோங்க. ரெண்டுலையுமே +5 வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. இதுல ரெட் கலர்ல லூமினாஸ் மட்டும் +70 வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர்ல வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ல -1 வச்சுக்கோங்க. லூமினாஸ் வந்து +88 வச்சுக்கோங்க. இப்போ எல்லோ கலர் டச் பண்ணிக்கோங்க. ஹியூல வந்து -51 வச்சிருங்க. சேச்சுரேஷன் வந்து -2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லூமினாஸ் வந்து +34 வச்சுக்கோங்க. கிரீன் கலர் டச் பண்ணி ஹியூல வந்து -72 வச்சிருங்க. சேச்சுரேஷனும் ஒரு -47 to 48 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லூமினாஸ் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. +100 வச்சுக்கோங்க. ஸ்கை ப்ளூ கலர் டச் பண்ணி ஹியூல வந்து -23 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன்ல -89 வச்சுக்கோங்க. லூமினாஸ்ல -45 or 46 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலர்ல -93 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து +15 வச்சுக்கோங்க. லூமினாஸ் வந்து -45 வச்சாலும் சரி, இல்லை ப்ளஸ்ல வச்சாலும் ஓகே தான். பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து -45 வச்சிருக்கேன். பர்பிள் அண்ட் பிங்க் கலர்ல சேச்சுரேஷன் மட்டும் -100 வச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ் டச் பண்ணிக்கோங்க. இதுல டெக்ஸ்டர் வந்து 29 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளாரிட்டி வந்து +15 வச்சுக்கிறேன். விக்னேட் டச் பண்ணி -14 வச்சுக்கிறேன். இப்போ டீடைல் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு நாய்ஸ் வந்து டச் பண்ணி நாய்ஸ் ரெடியூஷன்ல ஒரு +19 வச்சுக்கிறேன். நாய்ஸ்ல வந்து ஒரு +20 வச்சிருக்கேன். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த கலர் ஹைலைட்டாக தெரியணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் ப்ளூ கலர் தான் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. இப்போ கலர் கிரியேட் பண்ண இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை டச் பண்ணி என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சிஆல் கொடுத்து நான் ஆல்ரெடி ஃபாண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்பாங்கி பாய்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வேணுமோ அந்த கலரை வச்சுக்கோங்க. இப்போ ஷேடோ கொடுத்து இந்த மாதிரி பிளர்ரை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ஒப்பாசிட்டியில் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொசிஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க நான் பண்ணுற மாதிரி. இப்போ கலர் டச் பண்ணி ஷேடோவில் இருக்கிற கலர் மட்டும் எதனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே கூகுளில் போயிட்டு டாஃப் ஃபாண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் கலர் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டிக்கர் டச் பண்ணிக்கோங்க. ட்ரெயினை டைப் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்டிக்கரை வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான எடிட்டிங் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திருப்பி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப் மூன் ஒயிட். டாடா.